நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ ஏன் இன்னும் இங்க வரல? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அவ இங்க வர வரைக்கும் என்னோட மனசு நிச்சயமா நிம்மதியா இருக்காது. ஜீவிதா, நீ யாருக்குமா போன் பண்ணிட்டு இருக்க? மாலதிக்கு. அவ இன்னும் இங்க வரவே இல்லையே. ஐயோ, இந்நேரம் அவ கிளம்பி இருப்பா. அத்தை இப்பதான் மாலதிக்கு போன் பண்ணாங்க. அவளும் பெரிய பாட்டியும் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சா. மாலதி உன்னை தனியா விட்டு இது வரைக்கும் இருந்திருக்காளா? அதுவும் இவ்வளவு சந்தோஷமான ஒரு நாள்ல உன்னை விட்டுட்டு இருந்துருவாளா? இருக்க மாட்டா ஜீவிதா, நீ கவலைப்படாத. முதல்ல ரிலாக்ஸ் ஆயிரு. இத நினைச்சு டென்ஷன் ஆகாத. அவ இப்ப வந்துருவா, சரியா? அட யாருப்பா அங்க? இந்த ரூம்ல ஏசி கொஞ்சம் போடுங்க, பொண்ணுக்கு வேர்க்குது. ஏன் செல்லம், அட சீக்கிரம் ஏசி போடுங்க. சரி வாங்க, நாம ஜூஸ் குடிக்க போலாமா? வாங்க வாங்க வாமா. ஷாலினிமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை நாம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடத்திடலாம். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. சொல்லு மாலதியக்கா. தாமு கேளு. நான் கேக்குற எல்லாத்துக்கும் ஆமா இல்ல அப்படின்னு மட்டும் பதில் சொல்லு. ஓகே? தேவையில்லாம வேற ஏதாவது பேசினீங்கன்னா பொல்லாதவள் ஆயிடுவேன். புரிஞ்சுதா? ஓகே. சரி கேளு. இப்ப அங்க என்ன நடக்குது? கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்ல. அப்படியா? ஓ, அப்போ இப்போ என்ன நடக்குது? இதுக்கு பதில் ஆமா இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி ஓகே, டீடைலா சொல்ல வேணாம், விடு. மாமா பார்க்க எப்படி இருக்காரு? மாமா ரொம்ப அழகா இருக்காருக்கா. அவரை பார்க்க குதிரை மேல வர ராஜகுமாரர் மாதிரியே இருக்காரா? அப்புறம் சித்தப்பா, சித்தி, பாட்டி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? ஆமா. அப்புறம் அக்கா? அக்காவும் சந்தோஷமா இருக்கா. நீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா மாலதி அக்கா. நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உன்னை பத்தி தான் விசாரிக்கிறா. அப்புறம் நான் பண்ண டெக்கரேஷன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ஆமாக்கா, நீ பண்ண டெக்கரேஷன் இங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற என்ன நடக்குதுன்னு சொல்லு தாமு. அக்கா, இங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஆமாக்கா, இங்க வேற ஏதாவது குறை இருக்குன்னு சொல்லணும்னா அது நீங்க மட்டும்தான். நீ கல்யாணத்துக்கு வந்தா இங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முக்கியமா நானே இங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. இருந்தாலும் நீ என் கூட இல்லையே. மாமா கூட உன்னை பத்தி நீ ஏன் இங்க இன்னும் வரலன்னு எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டு இருக்காரு. என்கிட்டயும் கேட்டாரு. ஆனா நான் ஒண்ணுமே சொல்லக்கா. உன் மேல ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல. தமு, நான் சொன்ன மாதிரியே அங்க என்ன நடக்குதோ அதை எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. சரிக்கா, நான் உனக்கு லைவ் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் த்ரூ போட்டோகிராஃப். ஓகே? விஷ்வா, என்னாச்சு விஷ்வா? மாலதியை ரொம்ப நேரமா காணோம். எல்லா ஃபங்க்ஷன்லயும் முதல் ஆளா வந்து நிப்பா. இன்னைக்கு என்னவோ ஆளையே காணோம். நானும் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லா சடங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன்.
எடுக்க மாட்டேங்கிறா? விஸ்வனா, விஸ்வனா, இங்க கொஞ்சம் வாங்கல. நானு என் போன்ல சில போட்டோஸ் எடுத்திருக்கேன். நான் ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும். ஆனா அது எப்படின்னு தான் தெரியல. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சரி, இந்த போட்டோவெல்லாம் யாருக்கு அனுப்புற? ஓ, ரிஷிகேஷ்ல எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கண்ணா, அவங்களுக்கு தான் அனுப்புறேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உனக்கு 8-9 வயசுல தான் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களாமே. அவங்க கிட்ட எல்லாமா மொபைல் இருக்கும்? ஓ, பரவாயில்லையே. அதோ எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் வரேன். எதையும் மறைக்க பாக்குறாங்க. இவ்வளவு நேரம் ஆயும் மாலத்தி இன்னும் வரவே இல்லையே. வழியில வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சா? அம்மா, நான் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, பாட்டியும் மாலத்தியும் வரவே இல்லையே. என்னாச்சுமா? அம்மா, ஒருவேளை நீங்க அவளை திட்டிட்டு என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா? மோகன், நான் தான் மாலதியை இங்க வர வேண்டாம்னு சொன்னேன். என்ன? எதுக்குமா? ஒரு வேலை பண்ணுங்க, அவளை என் முகத்திலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் கூட சரியே இல்லம்மா. நான் எப்பவுமே உங்க பேச்ச மீறினதே கிடையாதுமா. ஆனா இன்னைக்கு முதல் தடவையா நீங்க பண்ண காரியத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. நீங்க ஏமா இப்படி பண்ணீங்க? இவ்ளோ பெரிய தண்டனையை மாலத்திக்கு எப்படிமா கொடுக்கலாம்? ஜீவிதாவும் மாலத்தியும் வெறும் அக்கா தங்கச்சி மட்டும் இல்ல, வெறும் ரத்த சம்பந்தம் மட்டும் இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. நீங்க உங்க பாசத்தை பிரிக்கலாம் நினைச்சா 2 பேருக்கு இதையும் சுக்குநூறா வெடிச்சிருமா. நீங்க இப்படி பண்ணது ஜீவிதாக்கு தெரிஞ்சா நிச்சயமா அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுமா. தாலி கட்டுற நேரத்துல மாலத்தி இங்க இல்லைன்னா ஜீவிதா கல்யாணத்தை நிறுத்திடுவாமா. நீங்க இப்படி பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்கம்மா. சொல்ல போனா மாலத்தி இல்லைன்னா தான் இங்க பெரிய பிரச்சனை வருமா. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்கம்மா. அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அந்த கனவெல்லாம் அழிக்க எப்படிமா மனசு வந்தது? எனக்கு தெரியும், மாலதிக்கு நான் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்க கூடாது. இதையெல்லாம் நான் விருப்பப்பட்டு செய்யல. ஷாலினி அம்மாவோட சந்தோஷத்துக்காக அவங்களே அவளை வரவிடாம தடுக்கிறதுக்குள்ள நானே அவளை தடுத்தது எனக்கு நல்லதுன்னு பட்டுச்சு. அதனாலதான் இப்படி ஒரு கடினமான முடிவை எடுத்தேன். ஒரு பாட்டியா இருந்துகிட்டு மாலத்தி இந்த கல்யாணத்துக்கு வரவிடாம தடுக்கிறதுல எனக்கு மட்டும் சந்தோஷம்னு நினைக்கிறியா? எல்லாம் சரியா போயிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. கல்யாணத்துக்கு நீங்க வந்ததுல விஸ்வா எங்க போனானே தெரியல. அவனுக்காக வினய் எங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கான். இல்லையே, நான் அவனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்க தானே பார்த்தேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அம்மா, விஸ்வா அண்ணனை எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், ஆனா எங்க போனாருன்னே தெரியல. என்னம்மா? அப்பா, விஸ்வாவை காணோம். எங்க போயிட்டான்?
முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல எங்க போயிட்டான்? வா போய் பார்க்கலாம். சரிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. எதுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். சரிங்கப்பா. போனே எடுக்க மாட்டேங்கிறான். அங்கிள், விஸ்வா அண்ணனை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லப்பா. இல்லையா? ஐயோ கடவுளே, இந்நேரத்துல எங்கடா போய் தொலைஞ்ச? ஒரு வேலை செய், 2 பேரும் உள்ள போலாம். நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். சரி, சீக்கிரம் சீக்கிரம். தம்பி, விஸ்வாவை பாத்தியா? பார்க்கிங் ஏரியாவுல இருக்கார் சார். பார்க்கிங் ஏரியாலயா? ஆமா சார். அங்க போவோம். பாப்பா. மாலதிக்கு நான் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்க கூடாது. இதையெல்லாம் நான் விருப்பப்பட்டு செய்யல. ஷாலினி அம்மாவோட சந்தோஷத்துக்காகத்தான். அவங்களே அவளை வரவிடாம தடுக்கிறதுக்குள்ள நானே அவளை தடுத்தது எனக்கு நல்லதுன்னு பண்ணுச்சு. விஸ்வா, உன்னோட விளையாட்டுத்தனத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. உள்ள அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. நீ அவன் கூட இருக்கிறத விட்டு இங்க இருக்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை தேடிக்கிட்டு இருக்கும். ஆமா, அவன் என் அண்ணன் தான். இருந்தாலும் கல்யாணத்துல எனக்கு என்ன வேலை? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல விஸ்வா. ஒரு நிமிஷம் இரு ஷாலினி. நான் உன்னோட பொறுப்புணர்ச்சி பத்தி பேசி நேரத்தை வீணடிக்க இங்க வரல. இது உன் அண்ணனோட கல்யாணம். நீ எல்லா சடங்குலையும் கூட இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு என்ன அவசியம்னு கேட்டுக்கிட்டு இருக்க? இதே மாதிரிதான் அக்காவோட கல்யாணத்துல தங்கச்சி இருந்தாகணும். அதுதானே நம்ம சம்பிரதாயம். அப்ப எதுக்காக மாலத்தி இந்த கல்யாணத்துக்கு வரல? இது அவ அக்கா கல்யாணம் தானே, இல்லையா? நீ என்ன சொல்ல வர விஸ்வா? மாலதி அக்கா, முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சான். எல்லாரும் உன்னை கீழே கூப்பிடுறாங்க. நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போய் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரணுமா? டீ இல்ல காஃபி? தமு, நீ மாலதிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வண்டியில எடுத்து வச்சுட்டு தானே வந்த? ஆமாக்கா, எல்லா திங்ஸையும் நான் வண்டியில ஏத்தி வச்சுட்டு தான் வந்தேன். அப்படியா? ஓ, மாலதி உன் கூட இன்னொரு வண்டியில தானே வர வேண்டி இருந்தது. அவ உன் கூட தானே வந்தா? ஆமாக்கா, மாலதி அக்கா என் கூட தான் வண்டியில வந்தா. உண்மையா அவ உன் கூட தான் வந்தாளா? ஆமாக்கா, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வண்டியில வந்தோம். ஆனா வர வழியில மாலதி அக்கா எனக்கு எவ்வளவு தொலை கொடுத்தா தெரியுமா? உங்களுக்கே தெரியும்ல, என்ன அழு வச்சு பாக்குறதுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். தமு, நீ என்கிட்டயே போய் சொல்றியா? நீ என் கூட தானே வண்டியில வந்த, மாலதியோட வந்தேன்னு போய் சொல்ற? இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. நீங்க எல்லாம் எதையும் என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்க. மாலதி எங்க இருக்கா? அவளுக்கு ஏனாச்சு தமு? அக்கா, அக்கா மாலதி அக்கா எங்க? தாமோ, மாமா, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. முகூர்த்த நேரத்துக்கு இன்னும் என்னாச்சு? எல்லாம் சரியா தானே இருக்கு? பர்ஃபெக்ட்மா. மாலத்தி தான் இங்க இல்லையே. அவ இங்க இருந்திருந்தா எதுவும் சரியா நடந்திருக்காது. சரியா அத்த? இதத்தானே ஆசைப்பட்டீங்க அத்த? அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஆக்ட் பண்ண சொல்லி நான் தான் அவளை ரொம்ப கம்பல் பண்ணேன். உங்களுக்கு எங்க கோவம் வந்துருமோன்னு அவ ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தா. அவ பயந்த மாதிரியே நடந்துச்சு. தண்டனை அவளுக்கு கொடுத்தீங்க, எனக்கு இல்ல. நியாயம் எல்லாருக்கும் சரிசமமா தானே கிடைக்கணும். விஸ்வா, இப்ப நீ என்ன சொல்ல வர? எதை சொன்னாலும் புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு இப்பதான் விஷயம் தெரிஞ்சது. மாலத்திய கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு அவங்க பாட்டி அவகிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க. என்ன சொல்ற விஸ்வா? அதனாலதான் மாலத்தி இந்த கல்யாணத்துக்கு வரலையா? ஆமாமா. ஆனா இது அவங்க பாட்டி அவளை பழி வாங்கணும்னு செய்யல. எதுக்காக செஞ்சாங்கன்னா அத்தையை சந்தோஷப்படுத்த மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. இல்ல அத்தை? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, சொல்லுங்க.
பாட்டி, எங்க மாலதி கிட்ட போய் இப்படி ஏன் பாட்டி? என்ன என்னமா பண்ண சொல்ற? வேற வழி தெரியல. முதல்ல நான் சொல்றத கேளுமா. இல்ல பாட்டி, நான் எதையுமே இப்ப கேட்க விரும்பல. அவ தப்பே பண்ணிருக்கட்டும், அதுக்காக அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கணுமா? இந்த தண்டனை அவளுக்கு இல்ல பாட்டி, எனக்கு கொடுத்திருக்கீங்க. மாலதி மட்டும் இப்ப இங்க வரலனா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பாட்டி. நான் உடனே போய் அவ எங்க இருக்கான்னு பாக்குறேன். நீங்க யாரும் என் கூட வர தேவையில்ல. இல்ல ஜீவிதா, நீ இந்த நேரத்துல எங்கேயும் போக கூடாது. ஜீவிதா, நீ இப்படி எல்லாம் பண்ணாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ இங்க இருந்து போயிட்டேன்னா நம்ம யார் முகத்திலேயே முழிக்க முடியாது. பாட்டி, மாலதி என் கூட இல்லாம நான் இந்த கல்யாணம் பண்ணிக்குவேன் நீங்க எப்படி நினைச்சீங்க பாட்டி? எங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு பாசம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல பாட்டி. நாங்க 2 பேரும் எவ்வளவு பாசமா இருக்கோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மாலதி என்னோட உயிர். அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாரும் சேர்ந்து என் உயிரை என்கிட்ட இருந்து பெருக்கிறீங்க. உயிர் இல்லாம உடல் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னோட கல்யாணத்துல என் தங்கச்சி இல்லைன்னா நிச்சயமா நான் அந்த கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன். சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசலாமா? விஸ்வா, நீ எப்பவும் போல முன்ன பின்ன யோசிக்காம ஒரு தவறான முடிவுக்கு வந்துடுற. அவ பாட்டியோட அரைக்குறை பேச்ச கேட்டுட்டு என்னைய கேள்வி கேக்குறியா? ஆமா, நான் இப்பவும் சொல்றேன், மாலத்தியே எனக்கு பிடிக்காதுதான். முக்கியமா சங்கீத் ஃபங்க்ஷன்ல அவ நடந்துகிட்ட விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவ பண்ண அந்த காரியத்தினால அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த அத்தனை விருந்தாளிகளும் எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமா? நீ இப்ப நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அக்காவோட கல்யாணத்தை தங்கச்சி பார்க்க முடியாதபடி பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு கொடுமைக்காரி இல்ல. நான் அவ பாட்டிக்கிட்ட மாலத்தியை என் விஷயத்துல இருந்து விலகி இருக்க மட்டும்தான் சொன்னேன். ஆனா அவங்க கல்யாணத்துக்கு வரவிடாம தடுத்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அப்பா, அந்த அம்மா நான் சொன்னதை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டா இதுல நம்ம தப்பு என்ன இருக்கு? சரி விடுமா, நடந்ததை பத்தி பேச வேண்டாம். ஒருவேளை ஷாலினி சொல்ல வந்ததை சம்பந்தி அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்து மாலத்திய கல்யாணத்துல கலந்துக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆனா மாலத்திய கல்யாணத்தை பார்க்க வேணாம்னு தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. என்னமா ஷாலினி? அப்பா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க எடுக்கிற முடிவு என்னைக்கும் சரியாதான் இருக்கும். அப்பா, ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல பாட்டி, இதான் என்னோட முடிவு. நீங்க வேணும்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை அவ இல்லாம நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் வாழ்க்கை பூராவும் அவளோட முகத்துல என்னால முழிக்கவே முடியாது. அதோட என்ன அம்மாவும் அப்பாவும் நிச்சயமா மன்னிக்கவே மாட்டாங்க. இல்லம்மா, நீ இப்படியெல்லாம் அடம் பிடிக்க கூடாது. உனக்கு ஏதாவது கோவம்னா இந்த பாட்டி மேல காட்டு. ஆனா கல்யாணமே வேண்டான்னு சொல்லாத. உன் வாழ்க்கையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காத.
யாரோட வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க பாட்டி? என்னோட வாழ்க்கை என் தங்கச்சி. அவளே இங்க இல்லாதப்போ என்ன நடக்கும்? இந்த கல்யாணம் நின்னு போகும். இந்த கல்யாணம் நின்னு போனாலும் எனக்கு கவலை இல்ல. அவள் இல்லாம இந்த கல்யாணம் நான் பண்ணிக்குவேன் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இதனால காலம் போற எனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பா நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.